சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஈஸ்வரி வந்துட்டு ஐஸ்வர்யாவ கண்ணா பின்னான்னு ஏத்தி விடுறாங்க. ஈஸ்வரி சொல்றத ஐஸ்வர்யாவும் நம்பிடுறாங்க. சேது மாமாவுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேது மாமாவும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்காரு. அவரை பார்த்தாலே சைட் அடிக்கணும்னு தோணுது. நம்ம ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட கூடாது? அவரை நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம மொத்தமா இங்கேயே செட்டில் ஆயிரலாம். அந்தமான பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்தா மனசுக்குள்ள சேதுவை நினைச்சு உருக ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி ஈஸ்வரி கிட்ட பேச வராங்க. அத்தை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இல்லத்த அன்னைக்கு சொன்னீங்கல்ல சேது மாமாவுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு, அத பத்தி உங்ககிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி ஐஸ்வர்யா சொல்லவும், ஐசே உன் முகத்துல இருக்கிற வெக்கத்தை பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாத்த, நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட ஆசைப்படுறேன். அவங்களுக்கு எப்ப விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், அப்படி போடு, நீ எடுத்த இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இல்லத்த, எனக்கு அந்தமான பிடிக்கவே இல்லை. எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனால நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணி இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இத பத்தி ராஜாங்க மாமா கிட்ட எனக்காக பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், சரி ஐஸ்வர்யா, உங்க அப்பா இதுக்கு சம்மதம் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அப்பாவுக்கு ஏன் விருப்பம்தான் அவரோட விருப்பம். நான் என்ன சொன்னாலும் அப்பா அதுக்கு எதுக்குமே நோ சொல்ல மாட்டாரு. அதனால அப்பாவை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஐஸ்வர்யா சொல்லவும், சரி ஐஸ்வர்யா, அப்ப நீ என்ன பண்றேன்னா சேது கிட்ட நெருங்கி பழக ஆரம்பி. சேதுவே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைக்கிற அளவுக்கு சேது கூட நீ நெருக்கமா பழகு. சேதுவ நீ காதலிக்கிற விஷயத்த இப்போதைக்கு சேது கிட்ட சொல்லாத. கொஞ்சம் கொஞ்சமா சேது கிட்ட நெருங்கி பழகி சேது உன் மேல ஆசைப்படுறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சேது கிட்ட உன் காதலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை தூண்டி விடுறாங்க. சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு கட்ட ஐஸ்வர்யாவும் வந்துட்டு ஈஸ்வரி சொன்ன மாதிரியே சேது கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யாவும் அவுட் ஹவுஸ்ல சேதுவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா, தலைய சரியா துவட்டாம இருக்கீங்க, துண்ட கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்தா துண்ட வாங்கி சேதுவுக்கு தலையெல்லாம் தொடச்சி விட ஆரம்பிக்கிறாங்க. இத தமிழ், தனம், மலர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இவ என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தனம் தமிழ் கிட்ட சொல்லவும், விடுதனம், அவ என்னமோ பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னக்கா உனக்கு இத பார்க்கும்போது கோபம் வரலையா? அவர் யாருக்கா மாமாவுக்கு தலைய தொடச்சி விடுறதுக்கு? மாமாவுக்கு தொடக்க தெரியாதா என்ன? அவர் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், அது உங்க மாமா இல்ல சொல்லணும், உங்க மாமாவே தலைய தொடக்கட்டும்னு சொல்லிட்டு தானே காமிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு, ஐசே போதும் விடு, நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது தலைய தொடச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து சேது சட்டை போட போகும்போது, மாமா இருங்க மாமா, நான் உங்களுக்கு பட்டன் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னையும் ஐஸ்வர்யா பார்த்து பார்த்து பண்ணவும் இத பார்த்துட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது. இவ பண்றது சரியில்லையே, இவளோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமா சரியில்லை.
இவ என்ன பிளான்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது. அதே சமயம் ஐஸ்வர்யாவை பார்த்தா தமிழ கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. தமிழ், நீ போயிட்டு மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு, என்ன எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டு இருக்க, அவருக்கே தெரியும், அவரே எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐசே நீ சும்மா இரு, நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சாப்பாடு எடுத்து வைக்க போறாரு. மாமா இருங்க மாமா, நான் எடுத்து வைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேகமா போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல சாப்பாடு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஐசு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாமா உங்களுக்கு நான் பண்ணாம வேற யாரு மாமா பண்ணுவா, நான் இதெல்லாம் பண்ணி கத்துக்கிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்தா ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. மலரும் டுட்டோரியல் போயிடுறாங்க. அப்பந்தான் தமிழ் கிட்ட ஐஸ்வர்யா வந்து கேக்குறாங்க, தமிழ், உனக்கும் சேது மாமாவுக்கும் எப்ப விவாரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேச பழகு, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது இப்படி நீ வா போனா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சரி விடுங்க மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு எப்ப விவாரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், அது கிடைக்கும் போது கிடைக்கும், இப்ப எதுக்கு நீ அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்ல நீயே சரியான ஃப்ராடு, எப்ப இந்த வீட்டை விட்டு போவ, நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் சேது மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், உனக்கும் சேது மாமாவுக்கும் சீக்கிரம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வையேன், நான் எங்க அப்பாவை வர சொல்லி சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த பத்தி எங்க அப்பாவை விட்டு ராஜாங்கம் மாமா கிட்ட பேச சொல்லலாம்னு இருக்கேன், அதோட நீ ஒரு ஃப்ராடு, நீ எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஓவரா பேசவும், என்னது ஃப்ராடா, என்னைய பார்த்து நீ ஃப்ராடுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா நீ ஃப்ராடு தானே, சேது மாமாவுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் தமிழுக்கு பயங்கரமா கோபம் வருது. துரோகம் பண்ணிருக்கேனா, எதை வச்சு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா உன் வயித்துல வளர்ற குழந்தை என்ன சேது மாமாவோட குழந்தையா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லி முடிச்ச அடுத்த நொடி ஐஸ்வர்யா கண்ணத்துல பலார் பலார்னு மாத்தி மாத்தி தமிழ் அற விடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தா வாங்கின அடியில தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. வாய மூடிடி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இது அவரோட குழந்தை இல்லைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோபமா கேட்கவும், அப்படித்தான் சொன்னாங்க, சேது மாமாவோட குழந்தைய நீ சுமக்கல, உன் வயித்துல வளர்றது சேது மாமாவோட குழந்தையே கிடையாது, வேற யாருடையதோ, சேது மாமாவுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு ஐஸ்வர்யா சொல்லவும், சொன்னாங்களா, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஈஸ்வரி அத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், ஓ அவங்க தூண்டி விட்டு தான் நீ இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு, இனிமேலு நீ அவுட் ஹவுஸ் பக்கம் வந்த நான் உன் காலை வெட்டி போடுவேன், இனிமே நீ அவுட் ஹவுஸ் பக்கமே வரக்கூடாது, இங்க பாரு, அவருக்கு அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லிட்டு அவரை தொட்டு தொட்டு பேசுறது இதெல்லாம் இன்னையோட நிப்பாட்டிக்க, அவருக்கும் எனக்கும் 1000 இருக்கும், அவரும் நானும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்கு இன்னும் விவாகரத்து கிடைக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவரோட பொண்டாட்டி, நான் இருக்கும்போது இப்படி தேவையில்லாம இங்க அவுட் ஹவுஸுக்கு வந்து அவருக்கு எதையாவது பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையே, இந்த கண்ணத்தோட சேர்த்து அந்த கண்ணமும் பழுத்து போயிரும், இனிமே அவுட் ஹவுஸ் பக்கமே நீ வரக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஐஸ்வர்யாவை வெளுத்து வாங்கவும் தமிழை பார்த்து ஐஸ்வர்யா மிரண்டு போயிடுறாங்க.